ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே பாசிட்டிவ் 24,031 அதில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நம்ம என்ன வீடியோவில் சொல்லியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் நடக்கிறதுக்கு பாசிபிள், ஒரு 150 பாயிண்ட்ஸுக்கு மேலேயாவது நடக்க பாசிபிள் அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பேஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். பட் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், அது முன்ன பின்னவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட இண்டிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம எதிர்பார்த்தபடி மார்க்கெட் வந்து கேப் அப், பட் ஆனால் 220 பாயிண்ட் கேப் அப்பில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆகிட்டு ஸோ மதிய வரைக்கும் இந்த இடத்துல சைட் வேஸ்லேயே இருந்தாங்க. 5 மினிட்ஸை பிரேக் அவுட் பண்ணவே இல்லை, 5 மினிட்ஸை தாண்டவே இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 2 மணிக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் நடந்தால் இந்த இடத்துக்கு மேலே ஓப்பன் ஆகலாம், இல்லை இந்த இடத்துக்கிட்ட ஓப்பன் ஆகலாம்ன்றது சொல்லியிருந்தோம். ஒன்று அப்படின்னா இந்த ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆகலாம் ஒரு 100 பாயிண்ட்ஸாக இருந்தால் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பட் 24,000 இன்றைக்கி கண்டிப்பாக ரீச் பண்ணோம். அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா 24,100 கிட்ட மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதை நோக்கி போகிறதுக்கான இதில் தான் மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது. அதே போல் மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கீ லெவல் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரீச் ஆகுது. பட் நம்ம இதை கிளியர் பண்ணிட்டும் பார்க்கலாம், இல்லை கிளியர் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு கூட மூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ க்ளோஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம். க்ளோஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் 24,031.70. இதுதான் நேற்றையோட க்ளோஸு. இப்போ மார்க்கெட் இந்த க்ளோஸுக்கு மேலே இருக்கும்போது ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிள். டிஃப்ரெண்ட் இண்டிகேஷன் எடுத்துக்கோங்க, ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு 23 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் இது ஃப்ளாட்டு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நடக்கும்போது மார்க்கெட் கேப்பாகவும் இருக்கலாம், கேப் டவுனாகவும் இருக்கலாம், நியூஸ் பேஸ் பண்ணி. பட் ஆனால் மார்க்கெட் நமக்கு போக வேண்டிய இடம் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம், 24,100. ஓகேங்களா? இப்போது இந்த 100 கிட்ட இருந்து செல்லிங் ப்ரெஷர் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பெரி, வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பெரி இன்றைக்கி தான். அப்போ மார்க்கெட் என்ன பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து பெரிய லெவலில் மேலே போக விடாமல் பார்த்துக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆஃப் நடக்குது அப்படின்னா திரும்பவும் இந்த ஜோன் கிட்ட வரலாம், க்ளோஸ் கிட்ட. க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகலாம். அப்படி இல்லைனா க்ளோஸை பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த கீ லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 அதுதான் அடுத்த கீ லெவல். ஸோ அதுவும் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ ஒரு 30 பாயிண்ட் ரேஞ்சில் தான். அப்போது இந்த இடம் ஒரு கன்சாலிடேஷன் ஆச்சு இல்லையா, இந்த இடத்துக்கு கீழே நிஃப்டி இருக்கிறப்போ, ஓகேங்களா, இந்த இடத்துக்கு கீழே இருக்கிறப்போ ஸோ அப்போது மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு கீழே ஒரு 50% கீழே மார்க்கெட் வந்தால் தான் அப்போ 24 இமிடியேட்டாக இருக்கிறத வந்து எடுத்துடலாம். பட் இங்கேருந்து ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம். பட் கீ லெவல் வச்சுக்கோங்க, எக்ஸ்பெரிங்கிறதுனால. ஸோ எக்ஸ்பெரி இல்லைன்னா இந்த லெவல் எடுத்துருவேன். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து இதோட 50%க்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 40 பாயிண்ட்ஸ் டவுனில். ஓகேங்களா? இப்போ இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 23,900க்கு திரும்ப மார்க்கெட்டு. இந்த லெவலுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா 23,850 to 860 இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பெரிங்கிறதுனால மார்க்கெட்டை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் கிடைக்கல, ப்ராப்பர் என்ட்ரிஸ் கிடைக்கல அப்படின்னா பையர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள், என்ட்ரிஸை வந்து எடுக்காதீங்க. இல்லை நல்ல உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைன் கிடச்சிருக்கு அப்படின்னாலுமே நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியை வந்து டார்கெட் பண்ணுங்கள். ஸோ நேற்றே நீங்கள் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியை டார்கெட் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே ஸோ ஏன்னா லாஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே நல்ல ரேஞ்ச் உங்களுக்கு வந்து மூவ் ஆகி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கன்சால்டேஷன் வால்யூம் அதிகமாக இல்லாத பட்சத்தில் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ்பெரிக்கு முன்னாடி நாள் எக்ஸ்பெரி அன்னைக்கு ட்ரேட் பண்ணும்போது மட்டும் இந்த சினாரியோவை வந்து மைண்டில் வச்சுட்டு ஸோ வால்யூம் பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன ஒன்று நீங்கள் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு.
அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து ட்ராபேக்கே தவிர, ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஐலண்ட் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த டிகேவெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய டிகேஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்ற சினாரியோவில் இந்த இடத்துல கரண்ட் வீக்கில். பட் ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிகேஸ் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்காது. இந்த மூமெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கேபிட்டல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ட்ராப்புக்குள்ளே போயிட்டு உங்களுடைய இருக்கிற கேபிட்டலையும் லூஸ் பண்ணாதீங்க. இதுதான் இன்றைக்கான சினாரியோ. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.